ஜெயிச்சிட்டோம். எலெக்ஷனே அனௌன்ஸ் பண்ணல, அதுக்குள்ள ஜெயிச்சிட்டோங்கிறான். எதுல ஜெயிச்சீங்க? உங்க படத்தை ரிலீஸ் ஆக விடாம பண்ணிட்டோம்ல. என்னது, எங்க படம் ரிலீஸ் ஆகலையா? என்னது, உங்க படம் ரிலீஸ் ஆகாத விஷயம் உங்களுக்கே தெரியாதா? எப்படி? நாங்க கொஞ்சம் எலெக்ஷன் சம்பந்தமான வேலையில பிஸி ஆயிட்டோம். நீங்க நாங்க எங்க படத்தை ரிலீஸ் பண்றதுலயும் உங்க படத்தை ரிலீஸ் ஆகாம பண்றதுலயும் பிஸியா இருந்தோம். அப்படியா? அப்ப நீங்க ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணும் அரசியல்வாதி இல்லையா? வெறும் லாபத்தை குறிக்கோளை வச்சு இயங்கும் வியாபாரி தானா? ரெண்டும் தான். ரெண்டையும் எப்படி ஒன்னா பண்ண முடியும்? மாநிலத்தோட ஒட்டுமொத்த இயக்கத்தையும் கவர்ன் பண்ற ஒரு உயரமான இடத்துல மக்கள் உங்களை கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா வணிகத்துக்கான வாய்ப்பை உருவாக்குதல், வணிகங்கள் விரிவடைவதற்கான சூழலை உருவாக்குதல், அதுக்கு தேவையான வளங்களை உருவாக்கி கொடுத்தல், இதெல்லாம் தானே. நீங்களே வணிகத்துல நேரடியா ஈடுபடும் போது உங்களோட உயரமான அந்த இடத்துல இருந்து சற்று இறங்கி வந்து செயல்படுற மாதிரி தோணலையா? மக்கள் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு அது கொஞ்சம் கலங்கம் உண்டு பண்ணிடாதான்? உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி பாலிசிஸ் நார்ம்ஸ் எல்லாம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் உங்க மேல கொண்டிருக்கும் நம்பிக்கை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க எதோ சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது, பட் என்ன சொல்ல வரீங்கன்னு சரியா புரியல.